Kyocera Taskalfa 2020-1800-2201 இந்த மாடல் மிஷினில் டோனர் கார்ட்ரிட்ஜ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மிஷினோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளூ கலர் லிவர் இருக்கும். அந்த லிவரை லெஃப்ட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டோனர் கார்ட்ரிட்ஜோட ஹேண்டில் பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் புது கார்ட்ரிட்ஜ் பாக்ஸிலிருந்து டோனர் கார்ட்ரிட்ஜை வெளியே எடுத்து அதை நல்லா ஷேக் பண்ணணும். ஒரு 20 to 25 டைம்ஸ் நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா டோனர் உள்ளே தண்ணி ஆடுற மாதிரி ஃபீல் ஆகிறத நம்ம கவனிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ட்ரிட்ஜுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி டோனர் கார்ட்ரிட்ஜ் போகிற ஸ்லாட்டில் இதை ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணி கடைசியாக ப்ரெஸ் பண்ணால் கிளிக் அப்படின்ற சவுண்டோட இது போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வேஸ்ட் டோனர் பாக்ஸை இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வெளியே எடுக்கணும். புது டோனர் கார்ட்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு அடிஷ்னல் வேஸ்ட் டோனர் பாக்ஸ் வரும். அதோடைய மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட் டோனர் பாக்ஸ் உட்கார்ற அந்த ஸ்லாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோனர் கார்ட்ரிட்ஜ் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, வேஸ்ட் டோனர் பாக்ஸு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.